அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோல் கனெக்ஷன் குரூப்ல சீனியர் மாஸ்டர் சந்திரகலா மேம் ஜாயின் ஆயிருக்காங்க. அவங்க 21 இயர்ஸா அவங்களுடைய ஆன்மீக பயணத்துல இருந்துட்டு இருக்காங்க. நிறைய செஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. குழந்தைங்களுக்கு எடுக்கிறாங்க, நம்மள மாதிரி பெரியவங்களுக்கு நிறைய கிளாஸஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே பெருமை. அதனால உங்களுக்கு என்னெல்லாம் கேள்விகள் இருக்கோ அதெல்லாம் நீங்க இங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மாஸ்டர். நீங்க உங்களுடைய உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த புக் எடுத்திருக்கீங்க இல்லையா, அது 3 லைஃப்ஸ், எஸ் லோப்சம் ராம்பாவுடைய புக் எடுத்திருக்கீங்க. ஸோ அதை பத்தி நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாமா? எஸ் எஸ் எல்லோருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். ஸோ முதற்கண் பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு என்னோட அன்பு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஆஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னை பத்தி. ஸோ நான் வந்து 21 இயர்ஸா மெடிடேஷன்ல இருக்கேன். நான் என்னைக்கு ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் செஞ்சேனோ, என்னோட ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் 40 மினிட்ஸ் நான் செஞ்சேன். எனக்கு தியானம்னா ஃபர்ஸ்ட் கேள்விப்பட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் அப்படின்ற வார்த்தையே நான் வந்து கேள்விப்பட்டேன். என்ன ஏது ஒரு டீட்டெயில்ஸும் தெரியாது. இப்படி உட்காரணும்னு சொன்னாங்க, உட்கார்ந்துட்டேன். 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அந்த 40 மினிட்ஸ்லயே எனக்கு கிரேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. எந்த ஒரு டீட்டெயில்ஸ் இல்ல, எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஒண்ணுமே தெரியல. பட் 40 மினிட்ஸ் பண்ணேன். 40 மினிட்ஸ்ல எனக்கு கிரேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னா பயம். நான் எல்லா விஷயங்களுக்கும் பயப்படுவேன். ஒருத்தர்கிட்ட பேசணும்னு நான் பயப்படுவேன். ஏன்னா எங்க வீட்டுல வந்து பெரியவங்களுக்கு நம்ம பணிஞ்சு இருக்கணும். மாமியார், மாமனாரு, கணவர், இவங்க எல்லாருக்குமே வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி நம்ம இருக்கணும். இப்படிதான் என்ன வளர்த்தாங்க. சோ அந்த அந்த ஒரு சிஸ்டம்ல வந்து எனக்கு என்ன ஆச்சு, பயம் அப்படின்றது அபுண்டன்ஸா சேர்ந்து போச்சு. பயம் பயம் பயம். ஸோ ஃபர்ஸ்ட் மெடிடேஷன்ல நான் ஒரு சோல், நான் அதே மாதிரிதான் எல்லாருமே. பயம் அப்படின்றது இருக்கக்கூடாதுன்னு அந்த ஒரு மெடிடேஷன் எனக்கு பயம் அப்படின்றது போயிடுச்சு. சோ யார் ஏன் நமக்குள்ள நம்மள வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு பாக்குறாங்க, எவ்ரி திங் புரிஞ்சிருச்சு. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஸோ அது நிறைய இருக்கு, அது நம்மள அப்புறம் பார்க்கலாம். அண்ட் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இந்த யூனிவர்ஸ் கொடுத்தது எப்பன்னா கோவிட்ல இருந்து தான் நான் வந்து ஆன்லைன் செஷன்ஸ் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க கூப்பிட்டவங்க அப்படிதான் நான் வந்து போயிட்டு இருந்தேன். கோவிட்ல இருந்து எனக்கு நல்ல எக்ஸ்போஷர். இந்த ஜூம்க்கு தான் நான் தேங்க்யூ சொல்லணும், கூகுள் மீட்க்கு தேங்க்யூ சொல்லணும். இது எல்லாமே இல்லைன்னா இவ்வளவு வந்து நான் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்க மாட்டேன். அண்ட் பிஎம்சி சேனல், பாலாஜி சார் தான் ஃபர்ஸ்ட் என்ன ஐடென்டிஃபை பண்ணு, எனக்கு வந்து பிஎம்சில நீ சொல்லு அப்படின்னு வந்து என்னை இன்வைட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிஎம்சில என்ன பேச வச்சது, என்ன மோட்டிவேட் பண்ணி பேச வச்சது பாலாஜி மாஸ்டர். அப்ப வந்து பாலாஜி மாஸ்டர் தான் பிஎம்சி இன்சார்ஜா இருந்தாங்க. சோ அவர் வந்து அவரோட மோட்டிவேஷன்ல பேசினதுதான் நெக்ஸ்ட் 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 என்ன கூப்பிட்டு கூப்பிட்டு அப்படியே வந்து பிஎம்சில நிறைய போக ஆரம்பிச்சிட்டேன் நானு. எனக்கு வந்து பயம் அப்படின்றது போனதுல பிஎம்சில நான் பேசின ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பீச் கூட வித்தவுட் எனி ஃபியர், வித்தவுட் எனி ஸ்கிரீன் கேமரா, எதுவுமே பயம் கிடையாது. அன்னைக்கு போன பயம் தான் இன்னி வரைக்கும் எனக்கு எந்த பயமும் கிடையாது. இருட்டுல எப்போ என் முன்னாடி வந்து ஒரு பெரிய பேயோ பிசாசோ வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். அப்படி என்னை விட்டு பயம் போயிடுச்சு. நான் பயப்படுறது யாருக்குன்னா மனுஷங்களுக்கு தான். ஒரு பிசாசே வந்தாலும் கூட பயப்பட மாட்டேன் நான். அந்த மாதிரி பயம் வந்து எனக்கு போயிடுச்சு. இது ஒரு கிரேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் பயம் போறணும்னா எவ்வளவு கஷ்டம் இல்லையா? சோ அது போயிடுச்சு. மிட் நைட்ல எங்க போக சொன்னாலும் போவேன், எவ்வளவு இருட்டுல போக சொன்னாலும். சோ அந்த மாதிரி மெடிடேஷன் வந்து இது இது மட்டும் கிடையாது, ரொம்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கு. நான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வீட்டுல ஒரு அடிமை பூச்சியா இருந்த நான் வந்து இவ்வளோ எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் தியானம் தியானம் தியானம், பத்ரிஜி பத்ரிஜி பத்ரிஜி. இது மட்டும்தான் எனக்கு. அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் வந்து ஐயப்பா பிண்டி மாஸ்டர். அவர் மூலமா தான் தியானத்துக்கு. ஸோ இதுதான் என்னோட ஹிஸ்டரி. அண்ட் நம்ம பார்க்க போற புக்கு லோப்சாங் ராம்பாவோட 3 லைஃப்ஸ். இது வந்து மரணாந்தர ஜீவிதம் அப்படின்னு நாங்க தெலுங்குல சொல்லுவோம். அப்படின்னா மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்ற ஒரு ஸ்டோரி. லோப்சாங் மாஸ்டர் வந்து அவரோட தேர்ட் ஐல
அவருக்கு மூணு அப்படின்னா அவர் வாழ்ந்த காலங்கள்ல ஒரு 3 நபர்கள் அவர் சூஸ் பண்ணி அவங்க இறந்த பிறகு அவங்களோட அந்த லைஃப் ஆஃப்டர் டெத் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தேர்ட் ஐல அவர் பார்த்து அவர் எழுதின புக்கு தான் இந்த புக்கு. சோ இங்க பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், இறந்த பிறகு வேற ஒண்ணும் கிடையாது, இந்த உடல் வந்து மண்ணாயிட்டு இந்த பூமியில மண்ணோட மண்ணா கலந்துரும், இவ்வளவுதான் நம்ம ஆல்மோஸ்ட் மோர் தென் 90%. இப்ப தியானத்துக்கு வராதவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்லி இந்த ஒப்பீனியன் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது எல்லாருக்குமே. ஆனா நிஜத்துல என்ன நடக்குதுன்னா லைஃப் ஆஃப்டர் டெத் தான் உண்மை அப்படின்றது இங்க வந்து அவங்க நல்லா வந்து சொல்றாரு லோப்சாங் அப்பா. நம்ம வந்து இங்க பிறக்கிறோம் இறக்குறோம், இதுதான் வாழ்க்கை, அதுக்கு முன்னாடி பின்னாடி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு தான் நினைக்கிறோம் இல்லையா. சோ இந்த வாழ்க்கை அப்படின்றது ஒரு டிராமா. லைஃப் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், நம்ம பிறப்புக்கு முன்னாடி பின்னாடி நம்ம வாழ்றதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படின்றது இங்க எடுத்து காட்டுறாரு. அது த்ரூ ஸ்டோரிஸ். இங்க வந்து 3 பேர் வந்து அவர் எக்ஸாம்பிள் எடுத்திருக்காரு. ஒருத்தர் வந்து மோலி குரூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து ரோட் ஸ்வீப்பர் அப்படின்னா வீதிகளை பெருக்கிறவர். இன்னொருத்தர் வந்து ஹாகி மாண்ட் வாக் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்துன்னா பெரிய வியாபாரி. பிரதர் ஆர்னால்ட் அப்படின்ற 3வது நபர் பாத்தீங்கன்னா பிரீஸ்ட். இவர் வந்து சர்ச்ல வந்து ஒரு பெரிய பிரீஸ்ட். நம்ம வந்து சாமி நம்ம பூசாரின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க சர்ச்ல பூசாரி அப்படின்னு நினைச்சுக்கலாம். சோ இந்த 3 பேரை வந்து எக்ஸாம்பிள் எடுத்திருக்காரு. இந்த 3 பேர்ல நம்ம பார்த்தோம்னா மோலி குரூபர் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா சர்வ சாதாரணமான மனிதர். அப்படின்னா அவர் வந்து அவரோட வாழ்க்கை என்னன்னா சாப்பிடுறது தூங்குறது அவ்வளவுதான், அதுக்கு மேல வேற எதுவும் தெரியாது மோலி குரூபர். ஹாகி மாண்ட் அப்படின்ற 2வது நபர் பார்த்தோம்னா அவர் வந்து, எனக்கு இப்போ டைம் ½ நம்ம முடிக்கணும்ன்றதால நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அந்த டிஃபரன்சியேஷன்ஸ் மட்டும் சொல்லி நம்ம இதுல இருக்கிற மெசேஜ் மட்டும் நம்ம வந்து நல்லா பாத்துக்கலாம். இந்த புக்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட லைஃப்ல வந்து ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸை வந்து அவங்க வர்ணனை செய்வாங்க. அந்த புக் படிக்க 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 அவங்களோட லைஃப வந்து நம்ம வந்து பிக்சரைசேஷன் நம்ம நம்ம மனசுல வந்து பிக்சர் ஆயிட்டே இருக்கும், விஷுவலைசேஷன் ஆயிட்டே இருக்கும். சோ மோலி குரூபர் அப்படின்றவர் ஃபர்ஸ்ட். சோ செகண்ட் வந்து நான் இது சொன்னேன் இல்லையா, அவர் வந்து பெரிய வியாபாரி. அவர் வியாபாரியா இருக்கும்போது அவரோட லைஃப்ல எப்படி லைஃப் ஆஃப்டர் டெத் வந்து இம்பாக்டா இருக்கு. அண்ட் பிரதர் ஆர்னால்ட் பிரீஸ்டா இருக்காரு. பிரீஸ்ட் அப்படின்னும் போது கம்ப்ளீட் ஆன்மீகம் தெரிஞ்சவர். சோ ஆன்மீகம் தெரிஞ்சவருக்கு லைஃப் ஆஃப்டர் டெத் எப்படி வந்து இம்பாக்ட் கொடுக்குது அப்படின்றது இங்க வந்து இந்த புக்கோட மெயின் தீம். சோ லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்றது உண்மை, இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சோ மோலி குரூபரோட கதையில நம்ம போலாம். இப்ப மோலி குரூபர் அப்படின்றவரு ஒரு அனாதை. அவருக்கு வந்து சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அது என்ன ஏதுன்ற டீடைல்ஸ் கூட அவருக்கு தெரியாது. அவருக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து தான் ஒரு அனாதை, அவரை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல, தனியா இருக்கிறாரு அப்படின்றது மட்டும்தான் அவருக்கு ஞாபகம். சோ அவர் வந்து அவரு இந்த மாதிரி ரோட் ஸ்வீப்பர் எங்கன்னா டொரண்டாவுல அவர் வந்து ஒரு ரோட் ஸ்வீப்பரா இருந்தார். அவர் பெருக்கிற அந்த தெருக்கள்ல ஒரு தெருவுல தான் நம்ம ஆத்தர் லோப்சாங் ராம்பா வசிச்சு வந்திருந்தார். சோ அவர் வந்து எல்லா தெருவுகள் பெருக்குற வேலையில அவர் என்னன்னா எல்லா குப்பையும் அள்ளுறதும் டம்ப் பண்றது, அப்புறமா அந்த டம்பிங் பேக்ஸ வந்து இதுல லாரிக்கு வந்து போடுறது, இதுதான் அவரோட வேலை. எப்பவுமே அவர் வந்து பெருக்கும் போது அவருக்கு லோப்சாங் ராம்பா அவரோட தெருவுல போகும்போது எல்லாருமே அவரை பத்தி பேசுறதும், அவர் இந்த மாதிரி புத்தகங்கள் எழுதுறாரு, லைஃப் ஆஃப்டர் டெத் பத்தி சொல்றாரு, கடவுளை பத்தி சொல்றாரு, பேய் பிசாசுகளை பத்தி சொல்றாரு, இப்படி எல்லாமே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பேசும்போது லைஃப் ஆஃப்டர் டெத்தா, இதெல்லாம் ரபிஷ், இல்ல ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் எப்படி இந்த குப்பைய அள்ளி நான் வந்து அந்த லாரியில அள்ளி போடுறேனோ, ஒரு நபர் வந்து இறந்துட்டா அந்த நபர் வந்து ஆஹ் அது ஒரு குப்பை தான்.
அந்த டெட் பாடி வந்து ஒரு குப்பை, அந்த குப்பையை எடுத்து பூமியில போட்டு புதைக்க வேண்டியதுதான், அதுக்கு மேல வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா நினைக்கிறவர். ஏன்னா அவருக்கு எந்த எக்ஸ்போஷரும் கிடையாது, எந்த ஒரு நாலேஜ் கொடுக்கற ஒரு வழியும் கிடையாது. அவர் அனாதையா இருக்கிறதால, இந்த மாதிரி வேலையில இருக்கிறதால யாருமே அவருக்கு அவங்க ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ யாருமே அவருக்கு ஒரு நல்ல வழி காட்டுற ஆள் யாருமே இல்லை. சோ இப்படி பண்ணும்போது ஒரு நாள் வந்து ஆஹ் எல்லாமே இப்படிதான் பார்த்துட்டு இருக்கார். 2 3 வாட்டி அவருக்கு லோப்சாங் கிராப்பாவோட ஐ பிலீவ் அப்படின்ற புக்கு வந்து அவர் கைக்கு வருது. ஆனாலும் அதை வந்து புரட்டி பார்த்துட்டு, இவர் என்ன எழுதிருக்காரு, எவ்ரி திங் ரபிஷ் 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 அப்படின்னு சொல்லிட்டு புக்கை தூக்கி குப்பையில போட்டுறாரு. அதே மாதிரி எப்பவுமே 2 வாட்டி 3 வாட்டி கிடைச்சப்ப எல்லாமே இதே மாதிரி பண்ணிட்டாரு. ஆனா அந்த புரட்டி பார்க்கும்போது ஒரு ஃபியூ வேர்ட்ஸ், ஃபியூ அதுல இருக்கிற ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் மைண்ட்ல போயிடுச்சு. சோ இப்படியே வாழ்க்கை போகும்போது ஒரு நாள் வந்து அவருக்கு ஒரு குழந்தை வந்து தண்ணியில விழுந்துருச்சு. அந்த குழந்தைய காப்பாத்த போகும்போது அவருக்கு தலையில அடிபட்டு ரொம்ப சீரியஸ் ஆயிடுறாரு. சோ படுத்த படுக்கை ஆயிடுறாரு. டாக்டர்ஸ் எல்லாமே டபுள் நிமோனியா, இனி வாழ மாட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல டெத் பெட்ல இருக்காரு அவர். சோ நிறைய கதை இதுக்கு முன்னாடி வரும், நான் அதெல்லாம் சொல்லல, ஷார்ட்டா போயிடலாம். சோ அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இங்க இருந்தா நமக்கு மெயின் ஸ்டோரி, அந்த லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. சோ இங்க என்ன ஆகுது, டாக்டர் சொல்ற விஷயங்கள் எப்பவும் மயக்க நிலையில இருப்பாங்க இல்லையா டெத் பெட்ல, அந்த மாதிரி அவர் கண்ணு திறக்கும் போது எக்ஸ்ரே எடுத்து டாக்டர் இனிமே கஷ்டம்தான் அப்படின்னு பேசுறது காதுல கேட்குது. திரும்ப மயக்கம் ஆயிடுறாரு. அதுக்கப்புறமா மயக்கம் தெளியறப்போ திரும்ப பிரஸ் ஆள் எல்லாம் வந்து இவர் வந்து ஒரு பாப்பாவை காப்பாத்திருக்காருன்னு அப்படின்னு பிரஸ்ல இருந்து ஆள் வர்றாரு. திரும்ப மயக்கம் ஆயிடுறாரு. திரும்ப அவருக்கு நினைவு வரும்போது ஒரு பிரீஸ்ட் வந்து, நீ வந்து எந்த மதத்துக்கும் மதத்தினர எந்த மதத்திலயும் இல்ல, இப்ப நான் உனக்கு கடவுள் பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப எமோஷன் ஆயிடுறாரு. நான் வந்து பிறந்ததுல இருந்து நான் வந்து அனாதையா இருக்கேன், எந்த கடவுளும் என்னை காப்பாத்தல, என் வயிற்றுக்கு நான் மட்டும்தான் சம்பாதிச்சு நான் மட்டும்தான் நான் எனக்கு மட்டும்தான் நான் வந்து கஷ்டப்பட்டு எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு எந்த கடவுளையும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு ஜோரா கத்துனதும் கம்ப்ளீட் அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. அப்ப டாக்டர் வராரு. டாக்டர் பார்த்துட்டு, இல்ல இவர் இறந்துட்டாரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அப்போ மோலி குரூபர் வந்து தான் வந்து நல்ல ஒரு டீப் பிரீத் எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. பிரீத்த காணும். டீப் பிரீத்த தேடுறாரு, பிரீத்த காணும். கைய தேடுறாரு, கை காணும். காலை தேடுறாரு, காலை காணும். ஏன்னா அவர் இறந்துட்டாரு. இறந்த விஷயமும் அவருக்கு தெரியல, தான் இறந்துட்டுதா கூட தெரியல. சோ அப்போ தன்னைத்தான் தேடுறாரு. சடனா என்னாச்சு, ஒரு ரப்பர் டியூப்குள்ள தன்னை தன்னைய வந்து யாரோ அடக்கி வச்ச மாதிரி, அப்படியே ரொம்ப இறுக்கமா ஒரு ரப்பர் டியூப்ல போட்டு டைட்டா கட்டி வச்ச மாதிரி அவருக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா ஆஹ் யோசிக்கிறாரு. அங்க வந்து எந்த ஒரு பாடி பார்ட்ஸ் காணும், லங்ஸ் காணும், எதுவுமே காணும், எதுவுமே காணும். ஆனா நான் வந்து என்னோட நான் பேசுறேனே, இது எல்லாமே எதுவுமே காணுமே அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப நேரமா இந்த மாதிரி தவிச்ச பிறகு அவருக்கு யோசனை வருது. ஓ, இதுதான் லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்னு நமக்கு லோப்சாங் ராம்பா சொல்லியிருக்காரா, அது நிஜம்தானா? அப்போ நான் அவரை வந்து ரொம்ப திட்டிக்கிட்டேன், அது நிஜம்தானா அப்படின்ற ஒரு ஆஹ் ஒரு எண்ணம் அப்பதான் வருது. அப்ப அவர் வந்து, ஐயோ நான் அந்த புக்கு என் கைக்கு கிடைச்சு கூட அந்த லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் நான் படிக்காம போயிட்டேனே, அது படிச்சிருந்தா இப்ப நான் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணி இருக்கும் இல்லையா, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு தவிக்கிறாரு. சடனா என்ன ஆகுது, அந்த தவிச்சுட்டே இருக்கும்போது அந்த ரப்பர் டியூப்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே வந்து ஒரு பபுள் மாதிரி மாறிடுறாரு. ஒரு பபுள் மாதிரி மாறிட்டு அப்படியே வந்து காத்துல மிதக்கிறார். காத்துல மிதக்கிட்டே மிதக்கிட்டு அப்படியே போகும்போது அவங்க வந்து தான் பெருக்கிய அந்த தெருவுகள் எல்லாத்திலயும் சுத்துறாரு. காத்தோட அந்த ஒரு பபுள் ரூபமா மாறிட்டு, அந்த பபுள் வந்து எங்கெல்லாம் டிராவல் பண்ணுதுன்னா, இவர் வந்து ஒர்க் செஞ்ச அந்த ஒரு தெருவுகள் எல்லாமே போய் போய் பாக்குறாரு. அங்க திரும்ப நம்ம லோப்சாங் ராம்பாவோட வீட பாக்குறாரு. அதுக்கப்புறமா அப்படியே போயிட்டே இருக்காரு. ராம்பாவோட புக்ஸ் படிக்கிற ஒரு மாஸ்டர் வந்து அவரோட புக்ஸ் எல்லாமே அங்க வந்து இது பண்றாரு. திரும்ப அங்க இன்னொரு புக் மேல இவரோட பார்வை போகுது.
அந்த பார்வை போகும்போது அங்க ஒரு சில இவருக்கு தேவையான விஷயங்கள், அந்த லைஃப் ஆஃப்டர் டெத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் அந்த ஒரு ஆன்ம ரூபத்திலிருந்து அது வந்து பாக்குறாரு. தான் ஒரு ஆன்மாவா இருக்கேன்றது கூட அவருக்கு வந்து விழிப்பில்லை. அவ்வளவு ஒரு இக்னரண்டா இருக்காரு அவரு. இப்படி அந்த மாதிரி போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்து என்னாச்சுன்னு தெரியல. திரும்ப அவருக்கு வந்து ஏதோ ஒரு நினைவு வரும்போது எல்லாமே டெட் பாடிஸா இருக்கு. அங்க போய் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்ட்ரெச்சர்ல அவரோட டெட் பாடி கூட இருந்துச்சு. அப்போ அவர் பார்த்துட்டு நான் இறந்துட்டேன் அப்படின்ற கன்ஃபர்மேஷன் அவருக்கு அப்பதான் வருது. தன்னோட டெட் பாடிய தான் பார்த்த பிறகுதான் நான் இறந்துட்டேன், என்னோட உடல் அங்க இருக்கு, நான் உடல் பிரிஞ்சிட்டேன், உடல் பிரிஞ்சிட்டு நான் வந்து இப்ப இங்க இருக்கேன்னா லைஃப் ஆஃப்டர் டெத் இருக்கு அப்படின்ற ஒரு ஞானம் அப்பதான் அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வருது. அந்த கொஞ்சம் கொஞ்சமா வரும்போதுதான் திரும்ப அவர் வந்து உம் ஐயோ நான் அது படிச்சிருக்கணுமே, அந்த யூ ஃபார் எவர் படிச்சிருக்கணுமே, அந்த ஐ பிலீவ் படிச்சிருக்கணுமே, இப்ப நான் என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு அவர் வந்து நான் இப்ப சொர்க்கத்துக்கு போகணுமா, நான் நரகத்துக்கு போகணுமா, எப்படி போகணும் என்ன போகணும் அப்படின்ற ஒரே குழப்பத்துல தவிக்கிறாரு. சடனா ராம்பாவோட ஃபேஸ் வந்து ராம்பா மாஸ்டர் ஃபேஸ் வந்து வந்து அந்த அவர் வந்து பேசுறாரு. ராம்பா மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நீ ஏதோ ஒரு விஷயத்த நம்பு, அந்த விஷயத்த நீ நம்பும் போது அங்கிருந்து உனக்கு ஹெல்ப் வரும் அப்படின்னு ராம்பா மாஸ்டர் சொல்றாரு. சோ ராம்பா மாஸ்டர் சொன்னதும் இப்போ இவர் வந்து நினைக்கிறாரு எனக்கு ஹெல்ப் தேவை, நான் இப்ப எங்க இருக்கேன், நான் அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்றப்போ அப்போ அவருக்கு வந்து ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் தென்படுறாங்க. ஆஸ்ட்ரல் மாஸ்டர் தென்பட்டு அவங்க வந்து ஆஹ் அவங்க சொல்றாங்க, நாங்க உனக்காக தான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன், எங்களை பாக்குறதுக்கு கூட உன்னால முடியல, நீ அவ்வளவு ஒரு அஞ்ஞானத்துல இருக்க, உன் கூட பேசணும், உன் கூட கம்யூனிகேட் பண்ணி உன்னை வந்து மேல் லோகத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா நீ எங்களை பார்க்காம நீ அஞ்ஞானம் அப்படின்ற இருள வந்து இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க சரி வா போகலாம் அப்படின்னு அவங்க ஒரு 4 திட்டு திட்டிட்டு அவரை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு திரும்ப மேல் லோகங்களுக்கு போன உடனே அங்க வந்து ஃபர்ஸ்ட் நீ ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறமா உன்னோட கணக்கு வழக்கு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. அப்ப வந்து இவருக்கு பசிக்குது. பசிக்கும் போது எனக்கு பசிக்குது அப்படின்னா நீ வந்து யோசி, உனக்கு என்ன வேணுமோ அது வரும் அப்படின்னு வந்து அவருக்கு சொல்றாங்க. இவர் வந்து ஒரு ஸ்வீப்பர் தானே, அவர் ஒரு வேலைக்காரன், அவருக்கு வந்து எப்பவுமே ஒரு பன்னு ஒரு டீ இப்படி சாப்பிட்டுதான் பழக்கம். எந்த ஒரு நல்ல ஒரு டிஃபன் கூட அவர் சாப்பிட்டது கிடையாது அவரோட வாழ்க்கையில. சோ ஏதோ ஒண்ணு நினைக்கிறாரு, அது அப்படியே கிடைக்குது. அதுக்கப்புறமா அவர் சொல்றாரு ஒரு டேபிள கூட நினைச்சுக்கோ, இல்லைன்னா நீ தரையில தான் உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி டேபிள் நினைக்கிறாரு, அது வந்துருச்சு. அதுக்கப்புறமா அவருக்கு ரொம்ப பிடிச்சமான நல்ல நல்ல டிஷ்ஷஸ் எல்லாம் நினைக்கிறாரு, அதெல்லாம் வந்துரும். சோ அதெல்லாமே அழகா சாப்பிட்டு அதுல வந்து நல்ல ரெஸ்ட் எடுத்து அவர் என்னெல்லாம் ஆசைப்பட்டாரோ அது எல்லாமே அந்த இடத்துல அந்த மேல் லோகங்கள்ல அந்த கோரிக்கைகள் எல்லாமே தீர்த்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு சில நாட்கள் அவரோட ரெஸ்ட் முடிஞ்ச அப்புறமா அவரை வந்து கூட்டிட்டு போய் ஹால் ஆஃப் மெமரியில வந்து உட்கார வைக்கிறாங்க. நம்ம ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ஹால் ஆஃப் மெமரிஸ்ல உட்கார வைக்கிறாங்க. அப்போ அந்த அந்த இடத்துல அவர் வந்து தன்னோட வாழ்க்கை பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எல்லா விஷயங்களும் தான் பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் அவரோட பிறப்புக்கு தான் என்ன செய்யணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து அவர் யோசிக்கணும். அவர் எல்லாம் பாக்குறாரே, ஆனா நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எதுவுமே அவருக்கு பாவம் தெரியல. ஏன்னா அவருக்கு ஆன்மீகம் அப்படின்றது கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை. சோ அதனால அவருக்கு வந்து நிறைய கைட்ஸ் வருவாங்க. அந்த கைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுப்பாங்க. சோ நீ வந்து ஒன்னும் இது பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி அந்த ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. சோ இப்ப இவரோட கதை இது. ஸோ செகண்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹாகி மான்ட்வோக் அப்படின்னு, இவர் வந்து ஒரு பிசினஸ் மேன். ஸோ பிசினஸ் மேன் இவர் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கு, ஒரு சில ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். லைஃப்க்கு இறந்த பிறகு அப்போ வந்து ஒரு சில மதாதிகாரிகள் சொல்றது என்னன்னா, ஒரு நீங்க வந்து ஜீசஸ நம்புறவங்க தான் சொர்க்கத்துல உங்களுக்கு இடம் இருக்கும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் அவர் கேட்ட சர்ச்ல
அவர் கேட்ட அந்த விஷயங்கள் தான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறாரு. சோ இப்போ இந்த நபர் இறந்த பிறகு அவர் அங்க போன உடனே அதே மாதிரிதான் அவருக்கு ஆனா இவருக்கு இறப்ப பத்தி தெரியும் இல்லையா? சோ இறந்த பிறகு தன்னுடைய டெட் பாடிய பார்த்த பிறகு எந்த ஒரு இது இல்லாம நேரா ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ பாத்துடுறாரு. ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் கூட்டிட்டு போய் இதே மாதிரி மேல் லோகங்கள்ல விட்டு அங்க அந்த ஹால் ஆஃப் இதுல விடுறாங்க. இது எல்லாமே அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அவர் இறந்த பிறகு நான் இறந்துட்டேனே அப்படின்ற தவிப்பு கிடையாது, ஈஸியா போயிடுறாரு. அதே மாதிரி மூணாவது பிரதர் ஆர்னால்ட் அப்படின்னு சொல்லி பிரீஸ்ட்ன்னு சொன்னேன் இல்லையா? சோ அந்த பிரீஸ்ட் பாத்தீங்கன்னா அவருக்கு இறக்குறதுக்கு முன்னாடியே டெத் பெட்லயே ஆஹ் ஏஞ்சல்ஸ் தெரியுறாங்க, ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் தெரியுறாங்க, எல்லாருமே தெரியுறாங்க. எல்லாருமே தெரிஞ்சுட்டு அவர் சொல்றாரு, நான் இனி ஒரு சில வினாடிகள்ல நான் இந்த உடலை விட போறேன் அப்படின்னு எல்லாருக்குமே டாடா பாய் பாய் சொல்லிட்டு அப்படி உடலை விடுறாரு. சோ இந்த மாதிரி நம்ம ஞானத்துக்கு ஏற்ப லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்றது நமக்கு அவ்வளவு ஈஸியா இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஆஹ் ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்றது தான் உங்க உண்மையான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தெரிஞ்சுட்டா யாருமே பூலோகத்துக்கு போக மாட்டாங்க. சோ அதனால அது எல்லாமே ஹைட் பண்ணி நாம வச்சிருக்கோம். பூலோகத்துக்கு நம்ம ஆக்சுவலி ஏன் போறோம் அப்படின்னா, மேல்லோகங்கள்ல இருந்து கத்துக்கிட்டு நெக்ஸ்ட் அசெண்ட் ஆகணும் அப்படின்னா நிறைய 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 வருடங்கள் ஆகும். அதுவே பூலோகத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா இங்க நம்ம வாழ்ற வாழ்க்கை ரொம்ப கொஞ்ச நாள் தானே. இங்க எத்தனை நாள் அதிக அதிக ஆயுள் அப்படின்னாலும் ஒரு 100 years. 100 yearsல நம்ம வாழ்ந்து முடிச்சிடலாம். அப்படின்னா இந்த 100 yearsல ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜாக்பாட் இந்த 100 years 80 years 70 years 60 அது நம்ம இஷ்டம், அது நம்ம சூஸ் பண்றோம். அத்தனை வருஷங்கள்ல நீங்க எவ்வளவு கத்துக்கணும்னாலும் அவ்வளவு கத்துக்கலாம். மேக்சிமம் கெப்பாசிட்டி எவ்வளவு உங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ப நீங்க கத்துக்கலாம். அதுக்காக தான் நம்ம இங்க வர்றது. ஒரு ஆன்மா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாமே இப்போ 3rd dimensionல நீங்க 5th dimension வரைக்கும் கத்துக்கிறீங்களா? கத்துக்கலாம். இல்ல 100 dimension வரைக்கும் கத்துக்கீங்களா? இங்க லிமிட் கிடையாது. இங்க உங்களோட நாலேஜ் நீங்க அன்லிமிட்டடா ஏத்த முடியும். அதுவே நீங்க மேல் லோகங்கள்ல இப்ப 3rd dimensionல இருக்கீங்க, அடுத்தது போகணும்னா 4th தான் போக முடியும். அதுக்கு மேல 4thல இருந்து போகணும் 5thனா அதுக்கு மேல இன்னும் நிறைய நிறைய வருடங்கள் ஆகும். சோ அந்த டியூரேஷன் குறையறதுக்காக தான் நம்ம இங்க பிறப்பெடுக்கிறோம். இப்ப மேலுலகங்கள்ல பத்தி நமக்கு தெரிஞ்சதுன்னா இங்க நம்ம இதுக்கு ஒர்க் பண்ண மாட்டோம். அதனால அந்த மாயை அப்படின்ற விஷயத்த வச்சு நம்ம அதெல்லாமே மறந்து இங்க எல்லாமே இருக்கோம். பட் அந்த மறதியால ஃபுல்லாவே மறந்துட்டு வாழ்க்கை எல்லாமே நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா லைஃப் ஆஃப்டர் டெத் நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. சோ ஆன்மீகம் அப்படின்றது உங்க லைஃப் ஆஃப்டர் டெத்துக்கு அப்படின்னா உங்க உண்மையான வாழ்க்கைக்கு ஒரு துணையா இருக்கிறது ஆன்மீகம். தியானம் முக்கியமா சொல்லணும்னா தியானம். தியானம் மீன்ஸ் நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த டெத்தை ருசிக்கிறோம். இப்போ நம்ம தியானத்துல உட்கார்ந்ததும் இந்த ஆஸ்ட்ரல் பாடி வெளியே போகுது. சோ ஆஸ்ட்ரல் பாடி வெளியே போகுதுன்னா இட்ஸ் அ டெம்பரரி டெத். சோ கான்சியஸா ஆஸ்ட்ரல் பாடி வெளியே போகுது அப்படின்னா அது தியானம் தான். தியானத்துல ஒவ்வொரு நாளும் சூக்ஷ்ம உடல் போகுது, அந்த சில்வர் கார்ட் கனெக்ஷனால திரும்ப வருது. டெத்னா சில்வர் கார்ட் கனெக்ஷன் பெர்மனண்டா கட் ஆகுது. சோ இதுதான் டிஃபரன்ஸ். தியானம், தூக்கம், டெத், மரணம், இந்த மூணுமே ஒரே விஷயங்கள் தான். தூக்கத்திலயும் நம்ம சூக்ஷ்ம உடல் வெளியே போகுது, தியானத்திலயும் சூக்ஷ்ம உடல் வெளியே போகுது, இறப்புலயும் சூக்ஷ்ம உடல் வெளியே போகுது. ஆனா சில்வர் கார்ட் பர்மனண்டா கட் ஆகிறதால திரும்ப சூக்ஷ்ம உடலால உள்ள வர முடியாது. சோ இதுதான் டிஃபரன்ஸ். ஆன்மீகம் அப்படின்றது உங்களுக்கு லைஃப் ஆஃப்டர் டெத் ஈஸி ஆகும். அண்ட் தியானம் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் அந்த விஷயத்த நம்ம செய்யறதால டெத் அப்படின்ற பயம் யாருக்குமே இருக்காது. சோ நிறைய இந்த மெடிடேஷன் நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த டெத் ஃபியர் அப்படின்றது இருக்காது. டெத் லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்றது 100% நம்ம தெரிஞ்சுக்கணும். பத்ரிஜி எப்பவும் சொல்லுவாரு, ஒவ்வொரு நாளும் நீ எப்படி வாழணும்னா
இன்னைக்கு நான் இறக்க போறேன், எனக்கு இவ்வளவுதான் டைம், நான் இன்னைக்கு இறந்துருவேன் அப்படின்னு நீ வந்து நினைச்சேன்னா அப்ப எல்லா வேலைகளும் கட 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 கடன் ஃபாஸ்டா முடிப்போம் இல்லையா? இப்ப நம்ம வந்து நாளைக்கு ஊருக்கு போறோம் அப்படின்னா வீட்டுல வந்து இன்னொரு வாரத்துக்கு குழந்தைங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் தயார் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? சோ அதே மாதிரி நான் இன்னைக்கு இறக்க போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க வாழ்ந்தீங்கன்னா அது அந்த வாழ்க்கையில உங்க இம்ப்ரூவ்மெண்ட், உங்க வளர்ச்சி நிறைய இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்க கண் திறக்கறீங்கன்னா நீங்க புதுசா பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார் பத்ரிஜி எப்பவுமே. சோ நான் இது ஷார்ட்டா தான் சொல்ல இருக்கேன் மாஸ்டர்ஸ். அவங்க வர்ணனை இந்த புக்ல வந்து நிறைய நல்லா இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம படிக்கும் போது அந்த விஷயங்கள் வந்து இன்னும் தெளிவா புரியும். நான் வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்லைன், அந்த அதோட புக்கோட எசன்ஸ் மட்டும்தான் கொடுத்திருக்கேன். சோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இந்த த்ரீ லைஃப்ஸ், அதாவது லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படிங்கிறதே வந்து அந்த டெத்துக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையே ஆரம்பிக்குதுங்கிறத இந்த புக்கு மூலியமா லோப்சம் கிராம்பா சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப்டர் டெத் மேல நம்பிக்கை இல்லாம இருக்காங்க. சாதாரண மனிதர்கள், அதாவது ஆன்மீகத்தை பத்தி ஞானம் இல்லாதவங்க வந்து, இப்போ என் பையன்லாம் எனக்கு அதான் சொல்லுவான், நான் லைஃப் ஆஃப்டர் டெத் பத்தி ஏதாவது சொன்னேன்னா, சோல் பத்தி எல்லாம் பேசினேன்னா, அப்ப அவன் எனக்கு சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவான். நீ இந்த மாதிரிலாம் நம்பிட்டு இருக்காத, நம்ம வந்து டெத்துக்கு அப்புறம் தெர் இஸ் நத்திங், அவ்வளவுதான், முடிஞ்சாச்சு அப்படிமா. ஸோ பட் அதுக்கப்புறம் தான் நமக்கு லைஃபே இருக்குங்கிறது வந்து ரொம்ப அழகா. எனக்கே இப்போ என்னன்னா, நிறைய பேர் வந்து நம்ம இறப்பை பத்தி பயந்துப்பாங்க. ஐயோ நம்ம இறந்துருவோமோன்னு அந்த பயம் இருக்கும். பட் இந்த புக்கு அவங்க படிச்சுட்டாங்கன்னா இறப்புங்கிறது ஒண்ணுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு அற்புதமான வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க மாஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களால எப்பெல்லாம் முடியுமோ எங்க செஷன்ல கலந்துக்கோங்க. யா ஷூர் ரொம்ப ஷூர். ஆவலா இருக்கும். தேங்க்யூ மாஸ்டர். என் பையன் கூட உங்க பையன் கேட்ட மாதிரிதான் கேட்பான். நான் என்ன சொல்லுவேன்னா அவனுக்கு, சரி நீ வந்து பிறந்திருக்க, நீ என் வயித்துல வரத்துக்கு முன்னாடி எங்க இருந்த அப்படின்னு கேட்பேன். உன் வயித்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க இருக்க அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா ஆன்சர் தெரியாது. நீ என் வயித்துல வரத்துக்கு முன்னாடி நீ எங்க இருக்கியோ, நீ வந்து இந்த பூமியை விட்டு போனப்ப கூட அங்கேதான் போவ அப்படின்னு சொல்லுவேன். அப்ப கொஞ்சம் யோசிப்பாரு. சோ லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்றது லைஃப் பிஃபோர் பர்த் கூட. லைஃப் பிஃபோர் பர்த், லைஃப் ஆஃப்டர் டெத் ரெண்டும் சேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். நம்ம இதோட இங்க செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். எஸ். நல்ல புரியும்படி